சார் கூட்டணி பேச்சுவார்த்தை எப்ப சார் தொடங்குவீங்க? கூட்டணி கட்சிகளோட குழு எப்ப சார் அமைக்கப்படும்? எப்ப சார் பேச்சுவார்த்தை தொடர்ச்சியாக அதிமுகவை ஊழல் சக்தின்னு விமர்சித்துட்டு வராரு. யார் யாரை விமர்சனம் பண்ணுறதுன்னு அவசியம் இல்லை. விஜய் அவர்கள் அவர் தெளிவுபடுத்தணும். அவர் வாங்குறது வெள்ளையா கருப்பா, வெள்ளையா கருப்பா, வெள்ளையா கருப்பா, கருப்பு எவ்வளோ வெள்ளை எவ்வளோ, வருமான வரி எவ்வளோ செலுத்தியிருக்காரு. இன்றைக்கும் உயர்நீதிமன்றத்தில் கோர்ட்டில் கேஸ் இருக்குது, அது வேறு விஷயம். நான் அதுக்குள்ளே போக விரும்பலை. உண்மையிலே ஒரு கை சுத்தம் ஊழலுக்கு அப்பாற்பட்டு, அது மட்டும் இல்லாமல் வாங்குகிற சம்பளத்தை நான் வெளிப்படையாக இவ்வளோ தான் வாங்கினேன், நான் டேக்ஸ் கட்டியிருக்கேன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. விஜயால் கருப்பு அதிகம், வெள்ளை குறைவு. அப்போது டேக்ஸு அது குறைவு. இது வரி இல்லையா அது? அதனால் யார் யாரை விமர்சனம் பண்ணுறது ஒரு விவசாயிகள் வேணும். சரி, பக்கத்தில் இருக்கின்ற ஆதவர்ஜனா யார்? லாட்டரியிலே செல்வம் குவித்தவர் ஆதவர்ஜனா அவர்கள். இன்றைக்கி இந்த கட்சியை யாருடைய பணத்தில் நடக்குது? லாட்ரி பணத்தில் தான் நடக்குது. இன்றைக்கி கட்சியை லாட்டரி பணத்தில் இன்றைக்கி நடக்குது. ஆனால் கொஞ்சம் கூட ஒரு குற்ற உணர்வு இல்லாமல் ஒரு 3ஆம் ஆண்டு கட்சி துவக்க விழாவில் டான்ஸ் ஆடுறாருன்னா அந்த 41 குடும்பங்கள் எந்த அளவுக்கு மன கஷ்டப்படும் தயவுசெய்து நீங்கள் நினச்சி பாருங்கள். கொஞ்சம் கூட ஈவு இரக்கம் இல்லாத ஒரு தாபேக்காவுடைய தலைவராக இருப்பதே உண்மையிலே ஒரு அருகதை இல்லைன்னு தான் நிச்சயமாக நான் சொல்கிறேன். நான் ஒரு தலைவருக்கும் உள்ள அந்த அருகதை கிடையாது. போட்டியை அதிமுகவுக்கும் திமுக தான். இவரை கன்சிடரே பண்ண மாட்டாங்க. இவர் உடனே நானும் ரவுடி என்ன ஜீப்பில் ஏற்றுங்கன்னா அது எப்படி முடியும்? விஜய் அவர்கிட்ட இன்ஜின் இருக்கான்னு எனக்கு தெரியலையே. அட்லீஸ்ட் எங்ககிட்ட இன்ஜின் இருக்கு, டபுள் இன்ஜின் இருக்கு. விஜய் அவங்க இன்ஜினையே நம்ம பார்க்கலையே. அது இன்ஜின் இருக்கா, இல்லை கார்பரேட்டர் இருக்கா, அந்த இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணுறக்கு ஆள் இருக்கா, அந்த இன்ஜின் ஒரு சேசியில் மாட்டுவாங்களான்னு. வண்டி இல்லை, சேசி இல்லை, இன்ஜின் இல்லை, அதுக்குள்ளே போடுற பெட்ரோல் இல்லை, டீசல் இல்லை. ஆனால் இன்னைக்கு விஜய் அவர்கள் தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் கட்சி இன்ஜினை பற்றி பேசக்கூடாதுன்னா அது திரு விஜய் அவர்கள் இன்ஜினை பற்றி பேசக்கூடாது. நான் நம்முடைய கட்சி தலைவர்கள் நயினார் அண்ணா அவர்களுக்கு நான் வேண்டுகோள் விடுத்திருக்கின்றேன். இந்த நேரத்தில் அடிப்படை வேலைகள் என்னால் செய்வதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை, என்னால் அதிகமாக ட்ராவல் பண்ண முடியாதுங்கிற வேண்டுகோளை வச்சிருக்கிறேன். கட்சியும் அதை ஏற்றுக்கிட்டு வேறு வேறு பொறுப்பாளர்களை ரீஅலோகேட் பண்ணுவாங்க. சம்மந்தப்பட்ட நேரத்தில் என்ன வேலை, தேர்தல் நிற்பதா இல்லையா, இதெல்லாம் செய்யணுமான்னு கட்சி சொல்லட்டுங்கன்னா அதுக்கப்புறம் நான் பேசுறேன். இபிஎஸ் எனக்கு எப்படி அருமை அண்ணனோ அதே போல அண்ணன் ஓபிஎஸும் அருமை அண்ணன் தான். அவர் ஏதாவது வழியில அம்மாவின் ஆட்சி அமைவதற்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்பதுதான் எனது கோரிக்கை. உங்க தலைமையில ரோகிகளுக்கும் எதிரிகளுக்கும் நாங்கள் பாடம் கற்பிப்போம். உங்க தலைமையில தேர்தலை சந்திக்க இருக்கிற அப்படின்ற ஒரு தகவல் இடம்பெற்றிருக்கு. உண்மைதானா? உண்மைதான். மக்களாட்சியை கொண்டு வர்றதுக்கு என்னால் நான் 39 வருஷ அனுபவத்தில் என்னால் என்ன செய்யணுமோ அதை செய்வேன். வணக்கம், இது கேள்விக்களம். யாரையும் எதிரியாக பார்க்கவில்லைன்னு இன்னைக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பத்திரிகையாளர்களை சந்தித்த போது ஒரு பதில் அளித்திருக்கிறார். அதிமுக தன்னுடைய விஜய் குறித்தான விமர்சனத்தை கூர்மைப்படுத்தியிருக்கு. லாட்ரி பணத்தில் தான் விஜய் கட்சியை நடத்துகிறாரு தமிழக வெற்றி கழகத்தை அப்படின்னு மிகவும் கடுமையாக, அதுவும் கருப்பு பணம் அதிகமாக பெறுகிறார், லாட்ரி நடத்தக்கூடியவரை கூட வைத்துக்கொண்டு அந்த பணத்தில் தான் கட்சியை நடத்துகிறாருன்னு மிக கடுமையான விமர்சனத்தை மேலும் கூர்த்திக்கிட்டு இருக்கிறது. இதற்கிடையில் பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர் நான் கட்சி பொறுப்பு, அதாவது எலெக்ஷன் இன்சார்ஜாக பல தொகுதிகளுக்கு கொடுத்துருந்தாங்க கோவை மாவட்டத்தில். அதிலிருந்து நான் விலகிக் கொள்கிறேன், தனிப்பட்ட காரணம், அவருடைய தந்தையுடைய சுகாதார காரணம்னு சொல்லி ஹெல்த் ரீசன் சொல்லிட்டு அவர் விலகிக் கொள்கிறார். 234 தொகுதியிலும் தாவேகா விருப்ப மனுவும் பெறுகிறது. இப்போது சூடு பிடிக்கிறது. இந்த யாருடைய ஸ்ட்ராட்டஜி வியூகம் ஹிட் அடிக்க போகிறது அப்படின்றது தான் நாம் இன்றைக்கி விவாதிக்க இருக்கோம். நம்மோடு திமுகவிலிருந்து ராஜீவ் காந்தி, அதிமுகவிலிருந்து பாபு முருகவேல், அரசியல் விமர்சகர் பெருமாள் மணி, பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன் அவர்கள் இணைகிறார். அனைவருக்கும் வணக்கம். திரு பாபு முருகவேல், வழக்கமாக ஒரு திமுக ஆஃப்கோர்ஸ் விமர்சனம் ஸ்ட்ராங்காக இருக்கும், மித்த பெரிய அளவிற்கு மிக கடுமையான விமர்சனங்கள் இருக்காது. அதிமுக ஒரு அளவாக தான் இருக்கும். ஆனால் இன்று தொடர்ந்து மிக கடுமையான விமர்சனம், அதுலேயும் கருப்பு பணம், வெள்ளை பணம், லாட்ரி பணத்தில் தான் தாவி கட்சியே நடக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப அடுத்த கட்டத்திற்கு நாளுக்கு நாள் மிக கடுமையான விமர்சனம் தாவேக்கு மீது வந்துட்டே இருக்குது.
முதல்ல நான் உங்களுக்கு ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதிமுகவினுடைய ஐடியாலஜி என்ன, அந்த அந்த தொண்டர்களுடைய மனநிலை என்ன என்பதை உள்வாங்கி நீங்கள் கேட்ட இந்த கேள்விக்கு முதலில் என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். அதற்கு அடுத்தபடியாக நீங்கள் கொஞ்சம் நான் பேசுகிறத கொஞ்சம் நுட்பமாக நீங்கள் கவனிக்கணும். திரு விஜய் கட்சி ஆரம்பிக்கிற போது விழுப்புரத்தில் நடந்த அந்த மாநாடாக இருக்கட்டும், மதுரையில் நடைபெற்ற அந்த மாநாடாக இருக்கட்டும், அதிமுக என்கிற பெயரை கூட அவர் உச்சரிக்கவில்லை. ஃபாசிசம், பாயாசம், பால்டாயில் என்னென்னமோ சொன்னார். ஆனால் அதில் எங்களை பற்றி எந்த விதமான விமர்சனமும் இல்லை. அதனால் எங்களை பற்றி விமர்சிக்காத ஒருவர்களை நாங்கள் பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் ஜஸ்ட் லைக் தட் நாங்கள் கடந்து வந்துட்டோம். அவரை எங்களுக்கு ஒரு தேவையில்லை, எங்களை பற்றி அவர் பேசலாம், நாம் அவரை பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை என்கிற ஒரு அந்த நிலைப்பாட்டோடு நாங்கள் கடந்து வந்தோம். மாறாக சமீப காலமாக ஊழல் என்கிற அந்த கரையை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மேலும் ஊழல் சக்தின்ற வார்த்தையை டார்கெட் பண்ணி பண்ணுறாரு. அந்த மாதிரி ஒரு வார்த்தையை பயன்படுத்தி அதிமுக என்கிற ஒரு கட்சியை நாங்கள் அரை இறுதியில் நாங்கள் வென்றுவிட்டோம், இறுதி தேர்வுக்கு நாங்கள் தயாராகி கொண்டிருக்கிறோம் என்று அந்த விஜய்க்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் பேசுகிற அந்த பேச்சாக இருக்கட்டும். திரு விஜயே அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒரு பொருட்டாக நாங்கள் மதிக்கவில்லை என்கிற எண்ணத்தின் அடிப்படையில், அந்த துணியின் அடிப்படையில் அவர்கள் பேசுகிற போது எங்களை காலை மதிச்சா நாங்கள் தலையை மதிச்சிருவோம். அதான் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பாலிசியாக தான். எங்களுடைய மூக்கை தொடுவது வரை நாங்கள் அனுமதிப்போம், என்னுடைய மூக்கை நீங்கள் பிடித்து விட்டால் என்னுடைய சுவாசம் இல்லை என்கிற போது நாங்கள் உன்னை சும்மா விட மாட்டோம், நீ என் காலை மதிச்சிட்டா உன் தலையை மதிக்காமல் நாங்கள் விட மாட்டோம். அதனால் தேவையில்லாமல் என்னை டச் பண்ணிட்டீங்க, இதுக்கப்புறம் நீங்கள் எங்களுடைய எதிர்வினையை நீங்கள் தாங்கிக் கொள்ள முடியாத அளவுக்கு இருக்கும். காரணம் நேற்று பேஞ்ச மழையில் இன்றைக்கி முளைச்ச காலம் தம்பி விஜய். ஒரு அந்த அரசியல் கட்சி அரசியல் இயக்கத்தை பார்க்கிற போது 54 ஆண்டுகளை கடந்து, பொன் விழாவை கடந்து நாங்கள் இந்த இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். 75 ஆண்டுகளை கடந்த இயக்கம் கூட 26 ஆண்டுகள் தான் இந்த நாட்டை ஆண்டு இருக்கிறது. 54 ஆண்டுகளை அடியெடுத்து வைத்திருக்கிற அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 31 ஆண்டுகள் இந்த நாட்டை ஆண்டு இருக்கிறது. 2 வருஷம் தான் ஆகுது இவர் கட்சி ஆரம்பித்து, 3வது வருஷம் இவர் வராரு. இவர் வாய்க்கு வந்ததெல்லாம் இவர் பேசுவார், நாங்கள் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. அதனால 2 விஷயம். ஒன்று விஜய் அவர் எம்ஜிஆர் ஜெயலலிதா லெகசியை டிரெக்டாகவே இன்ஹெரிட் பண்ணணும்னு பார்க்குறாரு. நான் ஏன் பேசினா என்ன தப்புன்னு ரொம்ப சில வாரங்களுக்கு முன்னாடியே சொன்னார். அப்போது அதிமுகவோட ஸ்பேஸை எடுக்கணுன்றது தான் அவர் தொடர்ந்து திமுகவுக்கு பிரதானமாக எதிரியாக இருக்கக்கூடியது. அந்த அவருக்கு எதிராக போல் பொசிஷனில் நாங்கள் தான் இருக்கோம்னு சொல்கிறதே உங்கள் இடத்த குறி வச்சு தான் அவர் சொல்கிறார், அதிமுக இடத்த. ஒன்று. இன்னொன்று, அதற்கு முனைப்பு படுவது, அதை தொடர்ந்து அவர் அதை பிச் பண்ணிகிட்டே இருக்கும் பொழுது இப்போ செகண்ட் பிளேஸுக்கே பேட்டில் சுருங்குதா? திமுக இதில் ஒரு அவர்களை சேலஞ்ச் பண்ணுற இடத்துக்கு போகிறத விட்டுட்டு போட்டின்றது இவர்கள் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய எதிர்ப்புன்றதுக்குள்ளே சுருங்கி போகுது அப்படின்ற. இல்லை, அப்படி நாங்கள் இதை பார்க்கல. நாங்கள் போட்டி என்பது அண்ணன் ஜெயக்குமார் சொன்னதை போல இன்றைக்கு தேர்தல் களம் என்று வந்துவிட்டால் அது அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட முன்னேற்ற கழகத்தும் தான். 4 தினங்களுக்கு முன்பாக பத்திரிகையாளர் சந்திப்பில் கூட முதலமைச்சர் அதை தான் சொல்கிறார். தேர்தல் களம் என்று வந்துவிட்டால் அது அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்குமானது தான். மற்றவங்களாம் விளையாடலாம், கப்பு கிடையாது உங்களுக்கு, நீங்கள் விளையாட்டு நீங்கள் போகலாம், இருக்கிற ஆடியன்ஸ் உங்களுக்கு கை தட்டுவாங்க, நல்லா விளையாண்டிங்கன்னா கை தட்டுவாங்க, அதோட அந்த கைத்தட்டலோடு நீங்கள் வெளியே போக வேண்டியது தான். கப்பு கண்டிப்பாக கிடைக்காது, கப்பு இல்லை பிகிலு உனக்கு, அதான் விஷயம். இதில் கப்பு இல்லை பிகிலு தான். அதனால் கப்பு ஏடிஎம்கேவா டிஎம்கேவா, இதுதான் விஷயம் இங்கே. அதனால் இவங்க தேவையில்லாமல் இவங்க பேசுகிற போது எதிர்வினை ஆற்ற வேண்டிய அந்த சூழ்நிலைக்கு நாங்கள் தள்ளப்படுகிறோம். இன்னொன்று, இந்த தலைப்பையே நான் பாராட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிற காரணம், நேற்று கூட நான் ஒரு தனியார் தொலைக்காட்சியினுடைய ஒளிப்பதிவு நிகழ்ச்சியில் நான் பகிர்ந்து கூட அப்பயும் சொல்கிறேன். நான் தேர்தல் களம் என்று வந்துவிட்ட பிறகு இந்த விவாத மேடைகள் ஆனாலும் சமீப காலமாக ஒரு 20 தினங்களாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் தான் பிரதிநிதித்துவம் சமூக ஊடகங்களிலும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளும் வழங்கப்படுகிறது. அப்போ அதுலேருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம், மற்றவங்களாம் சும்மா டம்மி பிளேயர் தான், சப்ஸ்டியூட் தான், மெயின் பிளேயரே வைபு எல்லாம் கிரியேட் பண்ணுறாரு அப்படின்லாம் பேசினார். நேற்றுக்கு பயங்கரமாக 2 நாளாக பேசு பொருளாக இருந்திருக்கு விஜய் பற்றியோட, விஜயோட ஸ்பீச்சு. இல்லைப்பா, நான் அந்த வைபெலாம் இருக்கும். அந்த வைபு ஏன்னா சிபிஐ விசாரணை போயிட்டு வந்ததுக்கப்புறம் வைபு ஓவராக இருக்குது. ஆமாம், அந்த சிபிஐ விசாரணை போயிட்டு வந்ததுக்கப்புறம் வைபு கொஞ்சம் ஓவராக இருக்குது. அது பார்த்தீங்கன்னா பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்கு, பில்டிங் வீக்குன்ற கதை, அந்த வைப்ரேஷனாக இருக்குது. அது எப்படின்னா, இப்போ போயிட்டு வந்தார் இல்லையா, பாயாசத்தையே பேசலை இவர், இப்போ பாசிசத்தையும் பேசலை. நீங்கள் கவனிச்சிங்கன்னா இப்போ நேரடியான எதிர்ப்பு திராவிட முன்னேற்ற கழகத்தையும் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையும் தான் அவர் எடுக்கிறாரு. பிஜேபியை தொடர்றது இல்லை, பாசிச தொட முடியாது, ஏன்னா அவ்வளோ பெரிய அங்கே ஐஓல் கொடுத்து அமைச்சிருக்கிறாங்க. அதனால் இவர் மிரட்டப்பட்டிருக்காரா? அது அவர் தான் கேட்கணும். ஒரு வழக்கறிஞராக நான் என்னென்ன நடந்திருக்கும்ன்றது என்னால் கெஸ் பண்ண முடியுது. ஒரு விசாரணைக்குன்னு போனால் எந்தெந்த விசாரணை அமைப்புகள் எந்தெந்த ஆயுதங்களை பயன்படுத்துவார்கள், என்னென்ன மாதிரியான விசாரணை அமைப்புகள் இருக்கும், என்னென்ன மாதிரியான கேள்விகள் தொடுக்கப்படும் என்பதை ஒரு வழக்கறிஞராக உணர்ந்தவன் என்கிற முறையில் ஹை வோல்டேஜ் அங்கே நடந்திருக்குதுங்க. அப்போ இந்த பிரச்சனைக்கு நடுவில் திமுக தொடர்ந்து அவர்கள் தனியாக அவர்கள் கூட்டணி களமாடிட்டு இருக்காங்க.
அவர்கள் வந்து அடுத்த வெற்றியை நோக்கி போகிறாங்க. அதிமுகவும் தாவேகாவும் இந்த 2ஆம் இடத்துக்கான போட்டிக்குள்ளேயே வந்து நீங்கள் அதுலேயே என்கேஜாக இருக்கிறனால உங்களுக்கான வாய்ப்புகள் எங்காவது இடத்துல மட்டுப்பட்டுருமா? இல்லை, திமுக இன்னும் தேர்தல் வேலையை ஆரம்பிக்கலன்ற நான். அவங்க இன்னும் தேர்தல் வேலையை ஆரம்பிக்கல. இந்த கூட்டணி எங்களுடைய கூட்டணி இதுதான் என்று இறுதிப்படுத்தி இன்னும் யாருமே அங்கே சொல்லலை. நாங்கள் திமுக கூட்டணியில் இருக்கிறோம் என்று அந்த 13 கட்சிகள் யாரும் உறுதிப்படுத்தலை. ஆனால் 8 தினங்களுக்கு முன்பாக மதுராந்தகத்தில் நடைபெற்ற அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான என்டிஏ கூட்டணி 13 கட்சிகள் நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்லி மாண்பு பாரத பிரதமர் வந்து எல்லாரையும் அறிமுகப்படுத்தி தேர்தலை நாங்கள் துவக்கிட்டோம், தேர்தல் வேலையை நாங்கள் ஆரம்பிச்சோம். தொகுதி பங்குக்கு வந்து குழு அமைக்க போகிறோம் விரைவில் அப்படின்னு சொல்லியிருக்காரு. காங்கிரஸ், இடதுசாரிகள், விசிகே, மதிமுக எல்லாத்தோடையும் பேசுறதுக்கு அவங்க கூட்டணியை உறுதிப்படுத்திட்டாங்களே. காங்கிரஸ் நாங்கள் திமுகவோட தான்ட்டாங்க, விடுதலை சிறுத்தைகள், இடதுசாரிகளும் அவங்க கூட இருக்கக்கூடிய மதிமுக முதற்கூட எல்லாரும் சொல்லிட்டாங்க. இல்லை, அதாவது எப்படின்னா இன்னும் கூட்டணி பற்றி தொகுதி பங்கீடுகளை பற்றி இன்னும் யாரும் கூப்பிடலன்னு சொல்லி கம்யூனிஸ்ட் இயக்கங்களும் சொல்லியிருக்கிறது. நேற்று பேச்சுவார்த்தைகள் இல்லை, தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நேற்று ஒரு நாளிதழில் தெல்லு பிறந்தகையுடைய பேட்டி இருக்கிறது. இன்னும் 2 தினங்களுக்குள்ளாக எங்களை பேச்சுவார்த்தைக்கு அழைப்பார்கள் என்று நாங்கள் நினைக்கிறோம், நம்புகிறோம் அப்படின்றாரு. அப்போ சோஃபார் இன்னும் அவங்க தேர்தல் வேலையை ஆரம்பிக்கல. அலையன்ஸ் பத்தி பேசுறதுக்கு உண்டான விஷயமும் இல்ல. அதிமுக முடிஞ்சிருச்சா இன்னைக்கு எல்லாம் இறுதி செஞ்சாச்சா? கூட்டணி உறுதி பண்ணி நாங்க தேர்தல் வேலையை ஆரம்பிச்சாச்சு. கூட்டணி வந்து திமுக உறுதிப்படுத்திச்சு, நீங்களும் பண்ணிருக்கீங்க. இல்ல எண்ணிக்கைகள் தானே. நான் 9 வருஷமா போறாங்கங்கிறது ஒரு உண்மையை தவிர இந்த தேர்தலுக்கு நீங்கள் 9 பேரும் இருக்கிறீர்களான்றதான் கேள்வி. அங்க கேட்போம், ராஜீவ் காந்தி கிட்ட அது இறுதி செய்யப்பட்டிருக்கிறதா எங்கள் கூட்டணியில் இருக்கிற. ஏன்னா கிறிஸ் ஜோர்டங்கர் இங்க காங்கிரசினுடைய மத்திய பொறுப்பாளர் வந்துறாரு. ஒரு 6 தினங்களுக்கு முன்பாக பத்திரிகையாளர் சந்திப்பில் ஒரு 5 கேள்வி வைக்கிறாங்க அவர்கிட்ட இந்த கூட்டணியை பத்தி. காங்கிரஸ் திமுக நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், இன்னும் அவங்க அழைக்கல அப்படின்றத சொல்றாங்க. அதுதான் பிரச்சனையாங்க. அவர் எஸ்னும் சொல்லல, நோனும் சொல்லல. அப்ப நான் என்ன சொல்றேன், இந்த கூட்டணி விட்டு வந்துருவாங்கன்னு நான் சொல்லல, கூட்டணியில் தான் இருப்பாங்க. ஆனால் எதையோ ஒரு சமிக்கையை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு காங்கிரஸ் கொடுக்கிறதோ என்கிற அப்படிதான் கேட்போம். என்ன எனக்கு வருது. எனக்கு ராஜீவ் காந்தி இன்னும் வந்து கூட்டணியே வந்து உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு நிலையில இல்ல, சில சந்தேகங்கள் இருக்கு, அதுக்கான சமிங்கையை கிரிஜேஷ் சோடங்கர் கொடுக்குறான்றாரு. தாமதம் செய்யறதுனால வர பிரச்சனையா? அண்ணன் பாவுமுருகல் அவருடைய கருத்தை கேட்க முடிஞ்சுது. அதற்கு முன்பாக இன்று பேரறிஞர் பெருந்தகை அண்ணாவுடைய நினைவு நாள். பேரறிஞர் பெருந்தகை தமிழ்நாடு சட்டமன்றத்தில் கடைசியாக உரையாற்றுகிற போது ஆற்றிய மிகப்பெரிய வரலாற்று உரை திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் திராவிட இயக்கத்திற்கும் அது எப்போதும் பொருந்தும். நாங்கள் கொண்டு வந்த, நானே சொன்னார், நான் கொண்டு வந்த தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு என்ற பெயரை மாற்றவோ, இருமொழி கொள்கையை அன்னை தமிழும் உலக தொடர்புக்கு ஆங்கிலம் என்கிற இருமொழி கொள்கையை மாற்றவோ, விரும்பியவர்கள் ஒரு ஆண் பெண் மனது ஒத்திருந்தால் சுயமரியாதை திருமணம் செய்து கொள்ளலாம், மதம், மொழி, சாதி கடந்து ஒரு சுயமரியாதை திருமணத்தை அங்கீகரிக்கிற வேலையை, இந்த 3 வேலைகளும் யார் கை வைத்தாலும் தமிழ்நாட்டு மக்கள் போராடுவார்கள். அதுவரை அண்ணாதுரை தான் ஆளுகிறார் என்று பெரும் மரியாதைக்குரிய பேரறிஞர் அண்ணா அவர்கள் முழங்கி தமிழ்நாடு அரசியலை தமிழ், தமிழ்நாடு, திராவிடம், மொழி, இனம் என்று கூர்மைப்படுத்தி இந்தியாவிற்கே அரசியல் வழிகாட்டியாக பேரறிஞர் அண்ணா இருந்ததற்கான நிலம் தமிழ்நாடு. அந்த பெருந்தகை அவர்கள் மறைந்த நாள் இந்த நாள். இந்த நாள்லேருந்து இந்த மண்ணில் சொல்கிற சவால்ங்கிறது, இந்த 3 மீதும் யார் தாக்குதல் நடத்தினாலும் அவர்களை பேரறிஞர் அண்ணாவின் தொண்டர்கள் உறுதியாக மன்னிக்க மாட்டார்கள் என்பது தான். அந்த நாள் தான் இந்த நாள். மரியாதைக்குரிய பாவுமுருகல் அண்ணனுக்கு தெரியும், அண்ணன் உண்மையிலேயே அண்ணாவுடைய தொண்டர். அவருடைய தலைவராக இருந்த பெரும் மரியாதைக்குரிய எம்ஜிஆர் அவர்களும் அண்ணாவுடைய தொண்டராக இருந்தார். ஆனால் இன்றைக்கி மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்னவாக இருக்கிறார் என்பது அண்ணனுடைய மனசாட்சிக்கு விட்டுறேன். தேர்தல் களம் என்னவாக இருக்கிறது அண்ணன் பேசியிருக்காரு. சில ஆர்வங்களை, ஜோதிடங்களை அதை அப்படியே எட்டி பார்த்து, அறிவாளத்தை எட்டி பார்த்து, காங்கிரஸோட பேச்சுவார்த்தை நடத்திட்டீங்களா, கம்யூனிஸ்டோட பேச்சுவார்த்தை நடத்திட்டீங்களா, விசிகாவோட பேச்சுவார்த்தை நடத்திங்களான்னு அண்ணன் விடுதலை சிறுத்தைகளுடைய கட்சித் தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் திருமாவளவன் அவர்கள் அடிக்கடி சொல்லுவார். அது என்னன்னு தெரியலைங்க, எங்களை பார்த்தே இந்த கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காங்க, எத்தனை முறை சொன்னாலும் இந்த கேள்வி கேட்குறாங்க, ஓ நம்ம மேலே அவ்வளோ ஆர்வம் போல இருக்குது, அவ்வளோ பாசம் போல இருக்குது அவங்களுக்கு கடந்து போனார். அது மாதிரி பாஜக ஒரு கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி ஒரு கூட்டணியை கட்டி நீ தேர்தலில் நிற்கிது. எங்கள் கூட்டணி இந்தியா கூட்டணி இல்லை, மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி. ஏன்னா இந்தியா என்கிற கூட்டணியை கட்டுவதற்கு அரசியல் சட்டத்தின் மீது மோடி அரசாங்கம் பாஜக ஒரு பாசிச தாக்குதல் நடத்துகிற போது அரசியல் சட்டத்தில் இருக்கக்கூடிய இந்தியா என்கிற வார்த்தையை அடியோடு சிதைக்க பார்த்தபோது ஒட்டுமொத்த எதிர்க்கட்சிகளையும் ஒன்று சேர்த்து இந்தியா என்கிற கூட்டணியை நாங்கள் கட்டி எழுப்பினோம். அது ஒன்றிய அரசு, மத்திய அரசுக்கான இந்தியாவிற்கான தேர்தல். தமிழ்நாடு என்று வருகிற போது அந்த இந்திய கூட்டணியில் பெருமரியாதைக்குரிய கார்கே அவர்கள் தலைவராக இருந்தார், பிரதமர் வேட்பாளராக பெருமரியாதைக்குரிய ராகுல் காந்தி அவர்களை அறிவித்தோம். தமிழ்நாடு என்று வருகிற போது மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியிலே கூட்டாட்சி என்று முழங்குகிற திராவிட முன்னேற்ற கழகம்
பிறகு அண்ணாவின் வழியில் தலைவர் கலைஞர் வழியில் தமிழ்நாடுக்கென்று தனி அணி அமைத்திருக்கிறது. இது மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி. இதன் தலைவர் ஒரு மரியாதைக்குரிய எங்கள் தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்று தமிழ்நாட்டு மக்களால் அன்போடு அழைக்கப்படுகிற எங்கள் தலைவர் தான் இதன் தலைவர். தமிழ்நாட்டுக்கென்று தனி அணி, நாங்கள் தான் பேச்சுவார்த்தை நடத்துகிறோம். காங்கிரஸ் பேர் இயக்கமும் வந்து இன்னும் எங்களுக்கு அழைக்கலை, பேச்சுவார்த்தை வரும் நம்புகிறாங்க. பிசிகாவும் நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திலும் கேட்குறோம் என்று தான் பதில் இருக்கிறது. ஆனால் அப்படியே அதிமுகங்கிற கட்சியை பார்த்திங்கன்னா பியூஷ் கோயல் வர்றாரு. எந்த பியூஷ் கோயல் தெரியுமா? நான் 4 நாளாக சென்னையில் லீலா இருக்கக்கூடிய ஐடிசி ஹோட்டலில் தங்கியிருக்கேன். அன்றைய முதலமைச்சர் சில ஜெயலலிதாவை பார்க்க முடியலையேன்னு அப்பாயின்மெண்ட்டுக்காக காத்திருந்த பியூஷ் கோயல் வர்றாரு. எடப்பாடி பழனிசாமிக்கு தெரிந்தோ தெரியாமலோ டிடிவியோடு பேச்சுவார்த்தை நடத்துகிறார். எடப்பாடி பழனிசாமிக்கு தெரிந்தோ தெரியாமலோ அண்ணன் ஜான் பாண்டியோடு பேச்சுவார்த்தை நடத்துகிறார். எடப்பாடி பழனிசாமிக்கு தெரிந்தோ தெரியாமலோ போய் பிரேமலதா விஜயகாந்தோடு பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. எடப்பாடி பழனிசாமிக்கு தெரிந்தோ தெரியாமலோ மரியாதைக்குரிய அன்புமணி ராமதாஸோடு பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. அப்போ அவர்கள் தேசிய என்டிஏ என்று அழைக்கப்படுகிற நாங்கள் இந்தியா தான், அந்த இந்தியா கூட்டணியில் இருமொழி கொள்கை என்ன, ஐயா பழனிசாமி அண்ணன் பாபு முருகராஜனும் இல்லைங்க நாங்கள் இருமொழி கொள்கை தாங்க, மோடி சொன்னால் கேட்க மாட்டேங்கன்னு சொன்னாலும் ஐயா மோடி அவர்கள் இரட்டை இன்ஜின் ட்ரெயின் ஓடணும்னா நாங்கள் தமிழ்நாடு புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கிட்டால் அதுக்கு பணம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவார். திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஆண்டாண்டுகால எந்த இடத்துல ஏற்றப்படுதோ அந்த இடத்துல ஏற்றணும்னு பாஜக ஆதரவு இல்லாமல் ஆட்சி செய்த போது எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்கிட்டார். ஆனால் இன்றைக்கி பாஜக ஆதரவோடு கட்சியை கைப்பற்றிய பின்பு அது எப்படிங்க நீதிமன்ற உத்தரவு மதிங்கன்னு ஒரு வேறு ஸ்டாண்ட் எடுக்கிறாரு. தமிழ்நாட்டு பெயரை மாற்றலாம்னு பாஜகவுடைய ஆர்எஸ்எஸ்டைய மத பிரச்சாரர்கள் பிரச்சாரம் செய்கிற போது இதை தட்சண பிரதேசம் சொல்லான்னு கடந்த தேர்தல் அறிக்கையிலேயே ரைட்டாக வாழை விட்டு பார்த்தபோது அமைதியாக இருந்த அதிமுக இன்றைக்கி அது குறித்து வாய் திறக்குமான்னு தெரியலை. அப்போ இன்றைக்கி தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் 2 அணிகள் தான். ஒன்று தமிழ்நாடை நேசிக்கிற, தமிழ்நாடு தமிழர் என்று பேசுகிற, இடஒதுக்கீடு ஆதரிக்கிற, மொழிக் கொள்கையை ஆதரிக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான ஒரு மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி. தமிழ்நாட்டின் மீது வெறுப்பை உமிழ்கிற எடப்பாடியை சொல்லலை, இருமொழி கொள்கை கூடாதுன்னு சொல்லுகிற எடப்பாடியை சொல்லலை, இங்கே சுயமரியாதை திருமணங்கள் கூடாதுன்னு சொல்லுகிற எடப்பாடியை சொல்லலை, அதெல்லாம் கூடாதுன்னு சொல்கிற பாஜகவின் தலைமையிலான ஒரு என்டிஏ கூட்டணி. 2க்கும் தான் கொள்கை கூட்டணி. இது என்டிஏவுக்கும் தமிழ்நாட்டுக்கான போட்டி. அதைத்தான் எங்களுடைய தலைவர் பெரும் மரியாதைக்குரிய எங்கள் முதலமைச்சர் திரும்ப சொல்கிறார். இந்த தேர்தல் டெல்லியிலிருந்து ஆள்வதா இல்லை தமிழ்நாட்டை தமிழர்கள் ஆள்வதான்னு தான் தேர்தல் சூடு பிடிச்சிருச்சு. எங்கள் தலைவர் சொன்னார் மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் வாசம் உண்டும் என்று. அதைத்தான் நாங்கள் சொன்னோம். மாற்றான் தோட்டத்து மல்லிகை என்பது தனி மனித, நீங்கள் அம்மையா செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருந்தபோது ஒரு அதிமுகவுடைய அமைச்சரையோ அதிமுகவுடைய எம்எல்ஏவோ அதிமுக மாவட்ட செயலரோ திமுக மாவட்ட செயலர் போய் பார்த்துட முடியாது. அது தனி மனித பகையாக பார்த்தாங்க. இன்றைக்கி அந்த மாண்பு குறைஞ்சிருக்கு. அதனால தான் பெரும் மரியாதைக்குரிய எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவருடைய அம்மையார் இறந்தபோது மரியாதைக்குரிய எங்கள் தலைவர் நேரடியாக போய் பார்த்தார். பெரும் மரியாதைக்குரிய சீமான் அவர்களுடைய தந்தையார் இறந்தபோது எங்கள் தலைவர் கூப்பிட்டு நலம் சாதித்தார். அந்த தனி மனித மாண்பு தமிழ்நாட்டில் இருக்கிறது. எதிர்களை மதிக்கிறோம். அந்த பண்போடு தான் இந்த எலெக்ஷனை மாற்றாந்தோட்டத்து மொழிக்கு வாசம் உண்டு. நாங்கள் யாரும் எதிரியாக பார்க்கலன்னு இன்று எங்கள் கழகத் தலைவர் அறிவித்திருக்கிறார். இந்த தேர்தல் என்பது அண்ணன் பாவு முருகராஜ் வந்து அதிமுக திமுகன்னு சொன்னார். நாங்கள் என்ன சொல்கிறோன்னா திமுக வர்சஸ் என்டிஏ. அதாவது டெல்லியிலேருந்து மோடியால் கீ கொடுத்து அமித்ஷாவால் அடையாளம் காட்டப்பட்டு பியூஷ் கோயலால் பேச்சுவார்த்தை நடத்தி கட்டி அமைக்கப்பட்ட என்டிஏ கூட்டணி. என்ன சொல்லப்போனால் காமெடியாக சொல்லணும்னா ரஜினிகாந்த் அவர்கள் படத்தில் சொல்கிற மாதிரி மாப்பிள்ளை வருதாங்க, முதல்வர் வேட்பாளர் வருதாங்க, ஆனால் சட்டை எங்கள் சட்டைங்கன்னு படத்தில் சொல்கிற மாதிரி மாப்பிள்ளையிடம் முதலமைச்சர் வேட்பாளர்னு எடப்பாடி பழனிசாமிங்க அதே மோடி சொல்லலை. இங்கே நம்ம அண்ணன் பாபு முருகன் சொல்கிறார், நம்ம நம்புகிறோம் அவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு இங்கே பிரச்சாரம் செய்யப்படுறது. ஆனால் போட்டிருக்க சட்டை பாஜக சட்டை, என்டிஏ சட்டை. இந்த எந்த கொள்கையும் இல்லை, எந்த கோட்பாடும் இல்லை, இது குறித்து எவ்விதும் இல்லை. ஆனாலும் களத்தில் கொள்கை எதிரிகளாக நாங்கள் பாஜக வைக்கிறோம். பாஜக தூக்கி சுமக்கிற அண்ணன் டிடிவி அணி, அண்ணன் ஜான் பாண்டி அண்ணன், மரியாதைக்குரிய ஐயா எடப்பாடி பழனிசாமி போன்றவர்களுடைய அந்த அணியும் திராவிட தலைமையிலான மதச்சார்பற்ற கூட்டணி தான். 2 அணிகள் தான். கோட்டி டிஎம்கே வெர்சஸ் என்டிஏ தான் அப்படின்றதான் திமுகவோட பார்வை. முதலமைச்சர் தொடர்ந்து அதை தான் சொல்கிறார். இது வந்து எலெக்ஷன் வந்து தமிழ்நாடு வெர்சஸ் என்டிஏ அப்படின்னு அவர் சொல்கிறார். விஜயும் பேசும்பொழுது வந்து அவர் 2 நாளுக்கு முன்னாடி பேசும்போது அவர் சொன்னதும் பிஜேபியும் பலரும் சேர்ந்துட்டு ஒரு அணியாக வர்றாங்க. அவர் ஏடிஎம்கேயை வந்து அங்கேயும் அங்கீகரிக்க மறுக்கிறார். ஸோ இது எப்படி புரிஞ்சுக்கிறது? 2 தரப்புலையும் பிரதான ஆளும் கட்சியான திமுகவும் அதிமுக அல்லாத என்டிஏன்னு அவர்கள் கொள்கை ரீதியாக பார்க்குறாங்க. ஆனால் விஜய் வந்து பிஜேபியோட தலைமையை தான் எடுத்துக்கிறார். அது கூட்டணி. முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறது ஒரு வியூகம், விஜய் அவர்கள் சொல்கிறது வந்துட்டு அவராக ஒரு கட்டமைப்பாக ஒன்று நினச்சிக்கிட்டு அவர் பேசுகிறார்.
நான் எப்படி கற்பனை தான் அது. நான் இதை எப்படி பார்க்குறேன்னா, இன்னும் நாள் போக போக இது எங்கே போய் நிற்கும்னா, இப்போ தான் கருப்பு பணம் வெள்ளை பணம் எது, பயந்து ஓடுனது யார், ஈவி இறக்கம்லாம் இல்லையா, மனசாட்சி இல்லையா, 41 பேர் அழுதுகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி குத்தாட்டம் போட்டு டான்ஸ் ஆடுறீங்கன்னு சொல்லிட்டு இப்போ ஜெயக்குமார் அவர்கள் ஆரம்பிச்சிருக்காரு. சென்னையில் இது ஆரம்பிக்கிறது இதுனா ஆகுனா அக்ராஸ் ஸ்டேட் தமிழ்நாடு ஃபுல்லாக இது பிரதிபலிக்கும். இது போக போக இன்னும் ஒரு வாரம் கழிச்சு இது எங்கே போய் நிற்கும்னா, 2 தலைமை இருக்குது. ஒன்று திமுக தலைமையிலான ஒரு அணி இருக்குது, அதிமுக தலைமையான அணி தமிழகத்தில் இருக்குது. இதில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நான் ஒரு சில பேர்லாம் படிக்கிறேன். வளர்மதி அவர்கள், சிஆர் சரஸ்வதி, சிவி சண்முகம், செல்லூர் ராஜு, விஜயபாஸ்கர், அண்ணாமலை, கராத்தே தியாகராஜன், நயினாறு, அன்புமணி, செல்வப்பெருந்தகை, விஜயதாரணி, முருகன், வானதி ஸ்ரீனிவாசன், திருமாவளவன், துரைமுருகன், ஐ பெரியசாமி, கே நரு, கனிமொழி, ஆ ராஜா, அப்பா, இந்த மாதிரி, அதுக்கப்புறம் டிடிவி, எச் ராஜா, அன்புமணி, இப்படி போகும். இவங்க எல்லாருமே விஜய் யார் தர்மடி அடிக்கிறது அப்படின்னு ஒரு போட்டி வச்சுக்குவாங்க அவங்களுக்குள்ள. இது நடக்குதா இல்லையா பாருங்கள். அவர் வீட்டிலே இருப்பார், வெளில வரமாட்டார். இவங்க எல்லாமே நான் சொன்னவங்கலாம் களத்தில் இருக்கிறவங்க. இப்போ ஐபிஎல்லாம் வந்து திண்டுக்கல்லில் அவர் வைக்கிறதா. அதுவும் துரைமுருகன்லாம் வந்து 2 நிமிஷம் கொடுத்தீங்கன்னா போதும், ஒரு 30 செகண்டுக்கு விஜய் அவர்களை ட்ரால் மெட்டீரியலாக ஆக்கி கையில் கிஷ்டு போயிடுவார். அவர் திமுக தீய சக்தி நீ சொன்னியப்பா, என்ன மாதிரி தீய சக்தி எது எப்படி விளக்கணும் அதுலேருந்தே ஆரம்பித்து நீ என்ன மாதிரி சக்தின்னு இப்போ நான் சொல்கிறேன்னு ஆரம்பிப்பாங்க ஒவ்வொருத்தராக. நான் சொன்னது மெயின் ஃப்ரேம் ஆடுறவங்க, அதாவது இவங்க எல்லாமே களத்தில் இருக்கவங்க, எம்எல்ஏவாவோ அமைச்சராவோ கட்சி நடத்துகிறவங்க, நிர்வாகி பெர்ஸ்பெக்டிவ் இருக்குது. இப்போ நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய இதுவரை பேசிய 3 பேரும் சொன்னது மாதிரி உங்களை உட்பட டிஎம்கே வர்சஸ் ஏடிஎம்கேன்னு இந்த பைப்புலாரிட்டி தான் ஆக்டிவாக இருக்க போகுது அப்படின்னு சொன்னால், அப்படி தான் எலெக்ஷன் இப்போ கேம்பெயினும் போக போகிறதுனா இவர் கண்டுக்காமல் கூட போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இல்லை, அது இனிமேல் போக மாட்டாங்க. ஏன்னா இப்போ பாபு முருகேல் சார் ஒரு விஷயம் கரெக்டாக சொன்னார். நீ பாட்டுன்னு ஒழுங்காக போயின்னு இருந்தால் பிரச்சனை இல்லை, எதுக்கு என் காலை வந்து மிரிச்ச. அதே மாதிரி கரூர் சம்பவத்தில் நீங்கள் வந்து காலதாமதமாக போனது தான் பிரச்சனைன்றது காவல்துறையோட வாதமோ இருக்கோ இல்லையோ அது கண்ணெதிரில் தெரியுது. கூட்டம் இப்படி அலைபாயும் போது காரை பஸ்ஸை எடுத்துகிட்டு போய் அவ்வளோ பெரிய பஸ்ஸை காலதாமதமாக நிறுத்தும் போது மக்கள் வந்து மயக்கட்சி இருக்கும்போது பாட்டில் போட்டதெல்லாம் நாட்டு மக்கள் பார்ப்பாங்க. சரி, எதுக்கு ஒரு அசம்பாவிதம் நடந்து போச்சு, புதுசாக கட்சி நடத்திருக்காரு, பாவம் புண்ணியம்னு பார்த்து 2 திராவிட கட்சிகள் ஒதுங்கி போச்சு. அவங்க பண்ண தப்பு. அதை தான் நான் அதை ஃபஸ்ட்லேருந்து சொல்கிறேன். அன்றைக்கி கூட முதல்வர் என்ன சொன்னார், எந்த ஒரு கட்சி தலைவரும் வந்து தன்னோட தொண்டர்கள் இறக்கணும்னு விரும்ப மாட்டாங்க, அவருக்கு தெரியாமல் அதை ஒரு அரசியல் புரிதல் இல்லாமல் தெரியாமல் பண்ணிட்டார் போல் அப்படின்ற அந்த மனநிலையில் பாவம் பார்த்தார். ஆனால் இவர் என்ன பண்ணார், 3 நாள் கழிச்சு பழியை மாற்றி போட பார்த்தார் ஃபஸ்ட்டு. 2வது சரி திமுக ஏதோ ஆகிப்போச்சு, அதனால் நம்ம இதை அரசியல் பண்ண வேலை, நம்ம அதை கட்சிக்கு சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு எதிர்கட்சி தலைவர் சட்டமன்றத்திலே பேசினார். எல்லாம் பேசி ஆட்டக்கட்சி மாட்டக்கட்சி கட்சியில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, 2 பேரும் போய் பராட்டி விட்ருக்கீங்க. இப்போ இந்த 2 பேர் நான் சொன்ன மாதிரி இந்த 35லேருந்து 40 பேர் தொகுதியாக போய் விஜய் எப்படி என்ன பண்ணார், அவர் என்ன மாதிரியான அரசியல் பண்ணுறாரு, அவர் எப்படி வருமானம் வந்தது, அவர் வீடு ஏன் எப்பவுமே பூட்டியிருக்கு, எதனால் கதவு திறக்கவே மாட்டேங்குது, ஏன் ஜனங்களை வந்து பார்க்க. இப்போ ராஜேந்திர பாலாஜி, செல்லூர் ராஜுலாம் என்ன சொல்ல போகிறாங்கன்னு எனக்கு ஆர்வமாக இருக்குது. இப்போ நான் வந்து முன்னாடி சொன்னவங்களுக்கு இப்போ ஆ ராஜா அப்பாவெல்லாம் ஒரு கருத்தாக இருக்கும். டிஎம்கேலே ஒரு சிலர்லாம் இருக்காங்க நையாண்டி பண்ணுறதுக்கும் கேட்குறதுக்கும். அதெல்லாம் வைரல் ஆகி போய் இவர் வந்து இப்போ இன்னும் நடிகர்கள்லாம் வேறு வருவாங்க கடைசி நேரத்தில் பேசுகிறதுக்கு. அப்போ சினிமா துறையில் என்னென்ன இவர் பண்ணார், என்னென்ன நடந்தது எல்லாம் எடுத்து தெருவில் விடுவாங்க. இவர் நினச்சிக்கிட்டு இருக்காரு, இவர் என்ன பண்ணார், ஃபஸ்ட்டு இருக்கிற அம்பை எடுத்து விட்டார் எல்லார் மேலேயும். அவங்களும் சரி அம்புன்னு பிச்சு பிடிங்கி போட்டு போயிட்டாங்க. இப்போ ரைஃபிள் ஏகே படித்தவங்களாம் எத்தனை போகும்போது மாறி அட்டாக் பண்ணிக்குவாங்க. யார் ஏடிஎம்கே டிஎம்கேவும் நடுவில் 2 கைத்தறி குண்டு தூக்கி போட்டு எடுத்தா வாய் முடியும் கம்முன்னு அப்படின்னு 2 பேரும் போடுவாங்க. அதில் வந்து அவருக்கு சமாளித்து அதுலேருந்து வர்றதுக்குள்ளே அவர் ஏண்டா வந்தோன்ற மாதிரி ஆகிடும். இதில் அடுத்த 3 ஸ்டேஜ் ரொம்ப முக்கியம். பிரச்சாரத்தின் பொழுதும் தாவேக்கா அடி வாங்கும், ஏன்னா எல்லா கட்சியும் சேர்ந்து அடிப்பாங்க. இது நடந்துக்கிட்டே இருக்கும்போது டிஎம்கே ஏடிஎம்கேன்னு பேசிகிட்டே இருக்கும்போது இவர் சொன்னார் இல்லையா பாசிச பாஜக, அது வந்து ப்ளீஸ் கம் ஃபார்வர்ட், சிபிஐ என்கொயரி பெண்டிங் இருக்குது, இன்கம் டேக்ஸ் பெண்டிங் இருக்குது, அதுன்னு அவங்க கூப்பிடும்போது விஜய் அவர்களுக்கு ஒரு தர்ம சங்கடமான நேரம் இருக்குது. அதேமாதிரி வேட்பாளர் தேர்வு அதுலேயுமே வந்து திராவிட கட்சிகள் அளவுக்கு அவர் ஈடு கொடுக்குற மாதிரி இன்னும் 4 வாரம் தான் 34 தொகுதிக்கு விருப்பம் மனு வாங்குறாங்க. வாங்கட்டும், ஏன் பக்கத்தில் கேரளாவுக்கும் சேர்த்துவாங்க, அங்கேயும் தான் உங்கள் படம் ஓடுது. உங்களோட யாட்ஸ்டிக் என்ன, பூத்தில் ஆள் இருக்கா இல்லையா, அரசியல் தெரியுதா, அதெல்லாம் முக்கியம் இல்லையா. விசில் அடிக்கணும், ஸ்பீக்கர் மேலே ஆடணும், ஆட்டின் போட்டு விடணும். அப்போ ஏன் 214 காஷ்மீர் வரலாம் வாங்குங்க விருப்பம் பண்ணும். விஜய் அண்ணா எங்கெல்லாம் நீங்கள் தான் சொல்கிறீங்கல்ல வீட்டுக்கு ஒரு ஓட்டு இருக்குது, எங்கெல்லாம் ரசிகர் இருக்கிறாங்களோ அர்னால்டு ஸ்வாஸ்நேகருக்கு உலகம் பூரா இருக்கிறாங்க ரசிகர், ஜாக்கி ஜானுக்கு உலகம் பூரா ரசிகர் இருக்கிறாங்க. எல்லார் வீட்லேயும் ஜாக்கி ஜானுக்கு ஓட்டு இருக்குன்னு நான் சொன்னால் எப்படி இருக்குது. இல்லை ஷாருக் கானை எல்லாருக்குமே பிடிக்கும், தமிழ்நாட்டில் ஷாருக் கானுக்கு ஓட்டு இருக்குதான்னு கேட்டால் இது இப்போ அப்படி தான் இருக்குது. அவங்க அவ்வளோதான் அரசியல் புரிஞ்சுருக்காங்க. இந்த 40 பேரை நான் சொன்ன பேர் இருக்கிற மாதிரி எல்லா கட்சியும் சார்ந்தவங்க வச்சு தோச்சு ஊற வச்சு விஜய் அவர்களை. இப்போ விஜய் தாண்டி இன்னொரு விஷயமும் நம்ம இதில் பேச வேண்டியிருக்கு. அண்ணாமலை இன்றைக்கு திடீர்னு வந்து கட்சி பொறுப்பாளராக சில தொகுதிகளுக்கு போட்டாங்க, அதுலேருந்து விளைவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அது ஒரு சென்ற பாராளுமன்ற தேர்தலில் கூட கோயம்புத்தூரில் ஒரு கணிசமான வாக்குகளை பெற்று
அதிமுகவை 3வது இடத்துக்கு தள்ளக்கூடிய அளவுக்கு அவருக்கு செல்வாக்கு இருந்தது. அதனால தான் அந்த பகுதியில் அவர் இன்சார்ஜாக போட்டாங்க. அங்கிருந்து அவர் வேணான்னு சொல்லிட்டு விலகி போகிறார். எனக்கு அவங்க தந்தையோட உடல்நிலையை இயக்கமாக சொல்கிறாரு. ஆனாலும் கூட அவர் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் காரணம் இருக்குன்றாரு. அதுக்கப்புறம் மீண்டும் கட்சி தலைமை சொன்னால் ஏதாவது வேலை கொடுத்தாலோ இல்லை சீட்டு கொடுத்தா நான் சொல்லுவேன் அப்படின்றாரு. அப்போது பாஜகவில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி பூசல் பிரச்சனையாக இது அந்த பகுதியில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தாதா அங்கே இருக்கக்கூடிய கூட்டணிக்கு? கண்டிப்பாக குழப்பத்தை ஏற்படுத்தும். அவர் அடுத்த விஜய் அதீத ஆசை. முதல் தேர்தலே அவரும் முதலமைச்சர் ரேஞ்சுக்கு அவரும் 2026 சிஎம்னு சொல்லியிருந்தவர் தான். இந்த 2026 யாரெல்லாம் சிஎம்னு நிறைய பேர் சொன்னாங்களோ நிறைய பேர் ஒவ்வொன்றா காலி ஆகுது. நான் இதை ஃபஸ்ட்லேருந்து சொல்லிட்டு இருக்கிறேன். களம் என்பது அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் தான். அவரும் சொல்லிக்கிட்டு இருந்தார். நான் அப்போவும் சொன்னேன் போக இது வியாதி குணமாயிடும் சொன்னார். ஆமாம், யாரெல்லாம் 2006 நாங்கள் சிஎம் பண்ணமோ அவங்கெல்லாம் நீங்கள் அந்த லிஸ்ட் எடுத்து பாருங்கள், ஒவ்வொன்றா காலி ஆகிட்டு இருக்கும். இப்போ அவரும் காலி, பிரச்சாரத்துக்கே போக மாட்டேன்ற அளவுக்கு வந்திருக்காரு. இப்போ அவர் என்ன நினைக்கிறாருன்னா, அவர் எனக்கு 6 தொகுதி தான் கொடுத்தாங்க, எனக்கு இதில் இஷ்டம் இல்லை. அவர் உண்மையில் ஒரு விஷயத்தில் நான் ஒரு மகனாக அவரை பாராட்டுறேன். அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, அந்த அக்கறை எனக்கு புரியுது, அதில் நான் உடன்படுறேன். ஆனாலும் இந்த அரசியல் விமர்சனம் அப்படின்னு வரும்பொழுது என்னன்னா, இவருக்கு முன்னாடியே 2 பேர் நாங்கள்லாம் போய் பிரச்சாரம் பண்ண மாட்டோம்னு சொல்லி பிரச்சனை பண்ணேன். சென்னையிலேயே கராத்தே தியாகராஜன் பேரே இல்லை. சென்னையில் அவர் ஒரு முன்னாள் துணை மேயராக இருந்திருக்கார், மேயர் இன்சார்ஜாக இருந்திருக்கார். அவர் பேர் இல்லைன்னும் போது அவரே எனக்கு என்ன போடலை, எதுக்கு என்னெல்லாம் கேட்குறீங்கன்ற மாதிரி இது மாதிரி 2-3 பேர் ஆல்ரெடி ஒதுங்கி போயிருக்காங்க. ஆனால் அவங்களாம் கட்சிக்குள்ளே அது வெளியில் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு உள்ளே இருந்தாங்க. ஆனால் இவர் அதை வெளியில் பேசிட்டார். இப்போ கிட்டத்தட்ட இப்போ எச் ராஜா உடம்பு சரியில்லாமல் இருக்கார். இப்போ அவர் கட்சி பூசல் இதுக்கு காரணம். கண்டிப்பாக கோஷ்டி பூசல். அங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, கேசவ நாயகம் அடிக்கடி தலையிடுறாரு, நிறைய விஷயங்கள் அவர் முடிவு பண்ணுறாரு. நயினாருக்கு போதிய அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் அவரால் முடிவெடுக்க முடியாமல் அவங்க உள்ளுக்குள்ளே இருக்கிற பிரச்சனை தான் இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்றாங்க. இப்போ இதெல்லாம் இப்போ அண்ணாமலை போன்றவர்கள் அவர்கள்லாம் இதை என்ஜாய் பண்ணுறாங்க. அதாவது நான் ஸ்டேட் பிரசிடெண்ட்டாக இருந்தால் நான் உழைக்க தயார், 234 தொகுதியும் நான் காரியகர்த்தானா, பதவி இருந்தால் வேலை செய்வேன், பதவி இருந்தால் வேலை செய்வேன், பதவி இல்லைனா நான் எதுக்கு வேலை செய்யணும்? அப்போ அங்கே தான் இந்த சின்ன வயசில் ஷார்ட்கட்டில் பெரிய பதவி வரவங்களோட பிரச்சனை இது. விஜய் அவர்களும் என்ன நினைக்கிறார், தன்னை முதல்வராக நினைக்கிறாரு. அண்ணாமலை என்ன நினைக்கிறார், அவர் முதல்வராக நினைக்கிறார். ஐயா அன்புமணியும் ஒரு காலத்தில் என்ன பண்ணார், அவர் முதல்வராக நினச்சார். அப்பா கிட்டே சண்டை. அப்போது இந்த சின்ன வயசில் பதவி நீங்கள் கொடுத்துட்டீங்க, இல்லை அவங்களுக்கு ஒரு கீழே இருந்து மற்ற கட்சிக்காரர்கள் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கஷ்டப்பட்டு மேலே வரலன்னா இவர்களுக்கெல்லாம் இது ஒரு பிரச்சனையாக இருக்கும். இந்த பிரச்சனையாக தான் இதை பார்க்குறேன். பேசுவோம். பெருமாள்மணி பேசுனதை கேட்டிருப்பீங்க, உங்களுடைய கருத்து. இல்லை, இன்றைக்கி பெருந்தகை அண்ணாவுடைய நினைவு நாள். எதையும் தாங்கும் இதயம் கொண்டு தன்னை எதிர்ப்பவர் மீதும் கனிவு கொண்டு வைதவர் யாவரும் வாழட்டும் என்று வாழ்த்திய இதயம் அதுவல்லவா, அது வள்ளுவன் காட்டிய வழி அல்லவா. இந்த மாநிலத்தினுடைய ஒரு மாடர்ன் பொலிட்டிக்கல் ஆர்கிடெக்ட்னா அவர் தான். இந்தியா முழுக்க தேசிய கட்சிகள் இருந்த பொழுது அவர் ஒரு பொலிட்டிக்கல் பிளாட்ஃபார்மை தமிழ்நாட்டில் உருவாக்கி கொடுத்தார். அந்த பொலிட்டிக்கல் பிளாட்ஃபார்மில் தான், அந்த பொலிட்டிக்கல் பிளாட்ஃபார்மோடு தான் தமிழ்நாட்டினுடைய 60 ஆண்டு கால அரசியல் உரையாடல் நடந்து கொண்டே இருக்குது. அண்ணா ஒரு திராவிட கோட்டையை கட்டுறாரு. அந்த கோட்டைக்குள்ளே திராவிட முன்னேற்றக் கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம்ங்கிற இருவரும் கட்சிகள் மாறி மாறி இந்த மண்ணை ஆட்சி பண்ணுறாங்க. தேசிய கட்சிகள் அந்த கோட்டையை பிடிப்பதற்கு முயற்சி பண்ணுறாங்க. இந்த இருவரும் கழகங்கள்லேருந்து பிரிந்து போன தலைவர்களும் அதை முயற்சி பண்ணியிருக்காங்க. புதிய புதிய சக்திகளும் எழுந்து வந்திருக்கு. அப்போ அப்படி அந்த இடத்துலேருந்து பார்க்குற பொழுது, அந்த அண்ணா விட்டு சென்ற அந்த லெகசியிலேருந்து இன்றைக்கி பார்க்குற பொழுது இப்போ ஐயா விஜய் ஒரு புதிய சக்தியாக எழுந்து வருகிறார். எல்லாரும் கேட்குறதே அது சக்தியா, பார்ட் டைம் சக்தியா? ஆமாம், அதுதான். ஏன்னா அவர் இப்போ அப்படி ஒரு நபர் அப்படி வர்றதுனால தான் அந்த கேள்வியே எழுகிறது. இப்போ நீங்கள் உங்கள் கேள்வியிலேயே முதல் கேள்வியிலேயே சுட்டி காட்டியதை போல் பொதுவாகவே இந்த 2 பங்காளிகள் அண்ணன் தம்பி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா, யாராக இருக்கட்டும், அது காங்கிரஸாக இருக்கட்டும் அல்லது பாஜகவாக இருக்கட்டும் அல்லது தேசிய சக்திகள் யாராக இருந்தாலும், திமுக ரொம்ப தீவிரமாக சித்தாந்த களத்தில் அவங்க மேலே கடுமையான விமர்சனங்களை முன்வைப்பாங்க. அஇஅதிமுக பெரிய விமர்சனங்களை வைக்க மாட்டாங்க. இந்த 60 ஆண்டு கால அரசியல் அல்லது அஇஅதிமுகவினுடைய வருகைக்கு பிறகான இந்த 50 திமுகவை மிக கடுமையாக விமர்சித்து பார்த்துருக்கோமே அதிமுகவினுடைய தலைவர்கள். இல்லை சார், அவங்க 2 பேர் கேம் வேறு. ஆனால் நான் சொல்லுது இந்த 3ஆவதாக ஒரு சக்தி, தேர்ட் பிளேயர். ஆமாம், அவங்கள திராவிட முன்னேற்ற கழகம் இறங்கி ரொம்ப தீவிரமாக விமர்சிப்பாங்க கொள்கை ரீதியாக, எல்லா விதத்திலுமே. அவங்க எந்த திமுக மாதிரி, ஏன்னா அவங்க காங்கிரஸ் பேரியகம் அதனுடைய உச்சத்தில் இருந்தபோதே அதை விமர்சித்து அதை வீழ்த்தி ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த இயக்கம் இல்லையா. அதனால் அவங்களால யாரை வேணாலும் அந்த விமர்சனத்தை முன்னெடுப்பாங்க, ரொம்ப ஃப்ரண்ட்லேயே நிற்பாங்க. ஆனால் இந்த முறை ஐயா விஜய் விஷயத்தில் தான் ஒரு மாற்றம், பெரிய அளவில் மாற்றம் தெரியுது. திராவிட முன்னேற்ற கழகம் என்ன பண்ணுதுன்னா,
ஐயா விஜய் வந்து நேரடியாக திராவிட முன்னேற்ற கழகத்தை தான் கடுமையாக விமர்சிக்கிறாங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ரொம்ப போகிற போக்கில் ஒரு சில இடங்களில் ரொம்ப அரிதாகத்தான் பேரை குறிப்பிட்டு விமர்சிக்கிறாங்க. ஆனால் விமர்சிச்சுட்டு இருந்தாங்க. ஆமாம், இல்லை கடந்த சில வாரங்களாக அது நடக்கிறது இல்லையா? இல்லை அவர் ரிப்பீட்டடாக ஏடிஎம்கே தான் பேஷ் பண்ணுறாரு. பாபு முருகவேல் அதான் இல்லை நேற்று நடந்த கூட்டத்தில் நேற்றுல அதற்கு முன்பு நடந்த கூட்டத்திலையும் கடைசியாக நடந்தப்போ விஜய் வந்து டார்கெட் வந்து டிஎம்கேவா ஏடிஎம்கேவான்னு பார்த்தா ஏடிஎம்கே தான் அதிகமாக அடிக்கலையா? அவர் வந்து அந்த 2 ஆண்டு கால அரசியலில் திராவிட முன்னேற்ற கழக எதிர்ப்பு ஐயா அது பிரதானம் அவருக்கு. ஐயா ஸ்டாலின் எதிர்ப்புங்கிறது பிரதானம். இதோட ஒப்பிட்டிங்கன்னா அஇஅதிமுக எதிர்ப்புங்கிறது ரொம்ப குறைவு தான். ஆனால் அஇஅதிமுக இந்த முறை வந்து இப்போ ஐயா கூட முருகவேல் ஐயா கூட சுட்டி காட்டினாங்க. உங்கள் கேள்வியை நீங்கள் அதை த்ரோ பண்ணும்போது சொன்னாங்க. ஏன்னா அஇஅதிமுக அவ்வளவு சீக்கிரம் வந்து ஒருவரை வந்து விமர்சிக்காது. ஆனால் இந்த இடத்துல அந்த மாற்றம் ரொம்ப வெளிப்படையாக தெரியுது. ரொம்ப தீவிரமாக வந்து அவங்க வந்து ஐயா விஜயை வந்து விமர்சிக்கிறாங்க. இப்போ ஐயா விஜயை விமர்சிக்கிறதுல அஇஅதிமுகவுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு சிக்கல் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இவர்களுடைய இருவரும் தலைவர்கள் இருக்காங்கல்ல, ஜெயலலிதா அம்மா, எம்ஜிஆர் ஐயா 2 பேருமே திரையுலக ஆளுமையாக இருந்து இந்த இடத்துக்குள்ளே வந்தவங்க. அப்போ ஒரு சில இடங்களை நாம் வந்து ஐயா விஜய் மேலே அந்த விமர்சனங்களை வைக்கும்போது அந்த விமர்சனங்களுக்கான அதோட வீச்சு வந்து வேற ஒரு களத்துக்குள்ளே போவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இது வந்து இந்த 2026 தேர்தலில் நான் பார்க்குற ஒரு புது ஸ்ட்ராட்டஜியாக இருக்குது. ஏன்னா இல்லை இங்கே யாரும் இப்போ பேசிய கோட்டியோ பாபு முருகவேலோ இல்லை ராஜீவ் காந்தி ஆகட்டும் யாரும் விஜய் நடிகர்ன்றக்காகலாம் வந்து இது பண்ணலையே. அவங்க அவருடைய அரசியல் செயல்பாடை குறித்து வச்சு தானே வந்து விமர்சனமே பண்ணுறாங்க. விஜய் நடிகர்ன்றதுனால விமர்சனம் எல்லாம் பண்ணலையே. இல்லைங்கய்யா, அதில் இப்போ இன்னைக்கு அவர் மேலே விமர்சனம் வைக்கக்கூடியவர்களே ஒரு அரசியல் தலைவராக அவர் மீது இருக்கக்கூடிய அவருடைய செயல்பாடு மேலே இருக்கக்கூடிய குறைகள் போதாமைகளை வச்சு தானே விமர்சனம் பண்ணுறாங்க. அதான் நம்ம ஆரம்பத்தில் அதை உடனடியாக வந்து எம்ஜிஆர் ஜெயலலிதாவோட பொருத்தி பார்த்து அவங்க சினிமாவிலிருந்து வந்தாங்கன்னு பார்க்குறது சரியான இல்லைங்கய்யா. அதான் அன்னைக்கு நம்ம ஒளிபரப்பி இந்த ஆரம்ப இன்ட்ரடக்ஷன் காணொலியில் கூட பார்த்தீங்கன்னா ஐயா ஜெயக்குமார் ஐயா அண்ணன் கூட பக்கத்தில் நின்றுட்டு இருந்தாங்க. அதில் அவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் எவ்வளோ பிளாக்ல வாங்குறீங்க, எவ்வளோ ஒயிட்டில் வாங்குறீங்க, உங்கள் சம்பளம் என்ன, சரி, அப்புறம் இந்த டிக்கெட்டுகள் சார்ந்த விஷயம், இது எல்லாமே வருது. ஒரு பார்வையாளராக நம்ம பார்க்கும்போது என்னென்னா இது வந்து ஒரு பெரிய வேறுபாடாக தெரியுது. ஒரு நம்ம அரசியலை கொஞ்சம் கவனித்து பார்க்கும்போது இந்த விஷயம் வந்து ஒரு தமிழ்நாடு அரசியலுக்கு புதுசாக இருக்குது. ஏன்னா அங்கே நேற்று நடந்த 3ஆம் ஆண்டு விழாவில் அந்த பிளாக்ல டிக்கெட் விற்கிறத பற்றி போனால் எம்ஜிஆர் அம்மையாருக்கும் ஜெயலலிதாவுக்கும் எம்ஜிஆருக்கும் அதே பிரச்சனைகள். ஐயா 2 கட்சிகளும் ஆண்டிருக்காங்க. பிளாக்ல பணம் வாங்கணும். இப்போ டிக்கெட் இப்போ ஒரு கேள்வி ஒன்றும் இல்லையா, பிளாக்ல டிக்கெட் விற்கிறத கட்டுப்படுத்த வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கு? அரசுக்கு இருக்கு. இப்போ இது பிளாக்ல டிக்கெட் விற்கிறாங்க இல்லை கோட்டி ஏதோ ஒன்று. ஒரே ஒரு குறுக்கீடு, பிளாக்ல டிக்கெட் விற்கிறது அரசு. சிறைன்னு இப்போ ஒரு படம் ஓடிக்கிட்டு இருக்குது, நல்லா ஓடுது. அந்த படம் பிளாக்ல டிக்கெட் ஓடிச்சா பரியேறும் பெருமாள், அதுக்கப்புறம் விக்ரம் பிரபு நடிச்சிருக்காரு, விஜய் ஆண்டனி படம், அந்த மாதிரி நல்ல நடிகர்கள் தான் அவங்களும். நான் அவங்கள சிறிய நடிகர் பெரிய நடிகர் அவங்க படம்லாம் ஏன் பிளாக்ல விற்க மாட்டேங்குது? இல்லை இன்னொன்று இப்போலாம் பிளாக்ல எல்லாம் டிக்கெட் எல்லாம் முன்ன மாதிரிலாம் யாரும் விற்கிறது. நீங்களே பிளாக் பண்ணிக்கிறது. சொல்றது எல்லாமே வந்து ரசிகர் ஷோ தான் கேட்குறாங்க. 1500 ரூபாய்க்கு டிக்கெட் விற்கிறீங்க. முன்ன மாதிரி நீங்க பிளாக்ல வெளியில நின்று டிக்கெட் விற்கிறது இல்லை. தியேட்டர்ல எல்லாரும் கவுண்டர்ல தான் வாங்கணும். எத்தனை ஷோ ரசிகர் ஷோ போகுது? ஒரு அத அந்த கேள்வியை கேட்குறாங்க. ஒரு ஷோவா இருந்தாலும் தவறு தானே. அவர் இன்னொன்று கேட்டது, நீங்க சம்பளமா பிளாக்ல தானே வாங்குறீங்கன்னு தான் கேட்டாரு. டிக்கெட் 2வது. அதாவது ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ ஒரு நாளைக்கு ஒரு 500 ஸ்க்ரீன் வச்சுக்கோங்களேன். ஒரு ஸ்க்ரீனில் வந்துட்டு 1000 பேர்னாலுமே அப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு 50,000 பேர்கிட்ட நீங்கள் வந்து ஒரு 1500 5 லட்சம் பேர் 5 லட்சம் பேர் 5 லட்சம் பேர்கிட்ட நீங்கள் 1000 ரூபா 1500 எக்ஸ்ட்ரா வாங்க. அவங்களாம் ஏழைப்பழம் இல்லையா? யார் காரில் வரவங்களா ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போகிறாங்க? இல்லை மெத்த படித்தவங்க யாருன்னா மாதம் 1.5 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறாங்க. ஏழைப்பழம் இல்லாதவங்க ரசிகர்கள் ஆசைப்பட்டவங்க உங்களை நம்பி வந்தவங்களுக்கு அவ்வளோ காசு வாங்குறீங்க. அதுக்கு கேட்டால் வேற ஏதோ அரசாங்கத்துக்கு என்ன வேறு வேலை இல்லையா? சினிமா துறையை கட்டுப்படுத்துறது தான் வேலையா? சினிமாவை ரெகுலேட் பண்றது யாருக்கு கீழே? இல்ல இதுல வந்து சினிமா ஐயா நான் ஒத்துக்கிறேங்க. இல்ல பிளாக்ல வந்து யார் அபிஷியலா ஓவர் த கவுண்டரோ இல்லைன்னா ஆன்லைன்ல 1500 வைக்கிறது இல்ல. அது அன்அபிஷியலா ரசிகர் மன்ற ஷோன்னு அவர்கள் தனிப்பட்ட முறையில் அதோட எனவே அதுக்குள்ள சுருக்க வேண்டாம். இப்போ அதாங்க இப்போ இந்த மாதிரியான ஒரு மாற்றம் வந்து இந்த 2026 தேர்தலில் வந்து இருக்கு. ஏன்னா நேற்று ஐயா விஜய் வந்து அந்த உரை முடித்த பிறகு திராவிட முன்னேற்ற கழகம் என்ன ஒரு நிலைப்பாடு எடுத்தாங்கன்னா, நாங்கள் வந்து அவரை வந்து புறந்தள்ளுறோம், நாங்கள் வந்து கடுமையாக விமர்சிக்க போகிறது இல்லை. நீங்கள் அப்படி சொல்லுங்க. ராஜீவ் அடிப்பாங்க கடைசியில். ராஜீவ் காந்தி அது உங்கள் பார்வை. ஆனால் நேற்று டிகேஎஸ் இளங்கோவன் நேற்று ஐயா ராஜீவ் காந்தி அவங்க அஃபிஷியலாக அப்படி சொன்னாங்க. இன்னைக்கு முதல்வருமே என்ன சொன்னாங்க, நீங்கள் சொல்ற கருத்துக்கு தான் அவர் வந்து ஏதோ ஒரு சொல்ல வர்றாரு. ராஜீவ் அண்ணா சொல்லுங்கண்ணே. அண்ணன் பெருமாள் மணி அவர்கள் ஒரு சிறந்த சிந்தனையாளர். நான் எப்போவுமே மதிப்பேன். அரசியல் சட்ட ரீதியாக வாதங்களை வைப்பதில்
தமிழ்நாடு சார்ந்து இயங்குவதில் அது ரெண்டு கருத்துக்கள் மரியாதைக்குரிய விஜய் குறித்தும் தாவாக்கா குறித்தும் வச்சுருந்தார். தாவேக்காவா சரி, அதை வச்சு 2 வச்சுருந்தார். அதில் ஒன்று வந்து அது ஒரு புதிய சக்தின்றார், இன்னொன்று வந்து 2 ஆண்டு கால அரசியல்ன்றார். புதிய சர்ச்சை தானே ஒழிய அது புதிய சக்தி இல்லை. 2 ஆண்டு கால அரசியல் இல்லைன்னு தமிழில் அண்ணன் பெருமாள்மணி அவர்கள், உங்கள் எழுத்தை படிக்கிறேன், உங்கள் பேச்சை கேட்குறேன். அண்ணன் பெருமாள்மணிங்கிற தனி நபர் ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுக்கு நிதி கொடுக்காத போது எதிர்த்து பேசியிருக்கீங்க, இடஒதுக்கீட்டுக்கு சிக்கல் வந்தபோது எதிர்த்து பேசியிருக்கீங்க, ஆளுநர் தமிழ்நாடு சட்டமன்றத்தால் இயற்றப்பட்ட சட்டங்களுக்கு கையெழுத்து போடாத போது எங்கள் அண்ணன் பெருமாள்மணி அவர் எதிர்த்து பேசியிருக்காங்க. ஒன்றிய அரசுக்கும் திமுகவுக்கும் பிணக்கு வந்தபோது நீங்கள் ஒன்றிய அரசையும் ஆதரித்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது நியாயமான விமர்சனத்தையும் வச்சுருக்கீங்க. தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு பிரச்சனை வந்தபோது நீங்கள் நியாயமான விமர்சனத்தை வச்சுருக்கீங்க. ஒரு சட்டம் படித்த இந்த சமூகத்தின் மீது ஆசை கொண்ட ஒரு இளைஞருடைய பார்வை இதுதான். நீங்கள் சொன்ன அந்த நடிகர் 2 ஆண்டு கால அரசியலில் இது குறித்தெல்லாம் பேசியிருக்காரா? 2 ஆண்டு கால அரசியல் இந்தியாவுடைய அரசியல் சட்டத்தின் மீது இந்தியாங்கிற பெயரை தூக்குவதற்கு எவ்வளோ சிக்கல் இருந்துச்சு, ஏதாவது பேசியிருக்காரா? பெருமாள்மணி உங்களுடைய கருத்தை சேர்த்தே பேசி முடிச்சு. இல்லை, அதான் இப்போ ஏன்னா இந்த களத்தில் வந்து நான் புதிதாக அப்சர்வ் பண்ணுறதுங்கிறது இந்த ஒரு விஷயந்தான். ஏன்னா இப்போ அவர் வந்து ஒரு கான்ஃபிடெண்ட்டாக வராரு. இப்போ வந்து முன்னேற்ற கழகங்கள் பண்ணக்கூடிய பிரம்மாண்டமான பேரணிகளோ, இப்போ 2 பெரிய மாநாடு தான், அதை தவிர பெரிய விஷயங்கள் எதுவும் பண்ணுறதில்ல. இப்போ சிலைகளுக்கு மாலை அணிவிக்கிறதுல கூட அவருக்குன்னு ஒரு ஒரு பாதையை வச்சுருக்காரு. அப்போ தனக்கு இப்படி ஒரு அரசியல் இல்லை. பனையூருக்குள்ளேயே தான் சில மாலை போடுறது, பனையூருக்குள்ள தான் கட்சி சார் ஒரு அரசியல் பனையூர் சுருங்கியிருந்த விமர்சனம். உலகத்திலேயே தனக்குன்னு ஒரு சிலை செஞ்சு பெருமாள்மணி உலகத்திலே தனக்குன்னு ஒரு சிலையை செஞ்சு தன் வீட்டுக்குள்ளே வச்சு மாலை போட்ட தலைவர் பாதைங்கிறீங்க. இல்லைண்ணே, நான் மற்ற தலைவர்களுக்கு சொல்றேன். மற்ற அவங்க சொல்றாங்க ஒண்ணு அந்த 5 தலைவர்களுக்கு பனையூர்ல சிலை இருக்கு இல்லையா, சிலை வெளியில வந்து போட வேண்டி இருக்கு, அந்த சிலை அங்க இல்லைன்னா ஒரு படத்தை அங்கேயே பனையூர்ல வச்சு அங்கேயே மாலை போட்டு முடியல. அது வந்து அண்ணா அண்ணாவுக்கு ஒரு மரியாதை செலுத்தினாரா இல்லையாங்கிறது தெரியல. சதயமானது அண்ணா நான் என்ன சொல்றேன், அவர் இந்த முன்னேற்ற கழகங்களுக்கு மாற்றுங்கிற அடிப்படையில் அவருக்கான பாதையில போறாரு. அண்ணா அதான் இது கழகங்களுக்கு முன்னேற்ற கழகங்களுக்கு மாற்றுங்கிற அடிப்படையில் அவருக்கான ஒரு பாதையில் போறாருன்னா அதுல வந்து அவர் விமர்சனங்களை எல்லாத்தையுமே அவர் கவனிக்கிறாரு. ஏன்னா அவரோட உரைகள்லயே தெரியுது. இல்லை, அது நீங்க சொல்றது சினிமான்னு தான் சொன்னா புரிஞ்சுக்க முடியும், ஒவ்வொருத்துக்கும் ஒரு ஸ்டைல்னு சொல்லலாம். அரசியல்ன்றே மக்கள் தானே, மக்களை சந்திக்கிறது தானே, அதுக்கே வராம வந்து ஒரு ஏரியாக்குள்ள வீட்டுக்குள்ள சார் அவர் திரையில இருந்து ஒரு இணைய காலத்துல அரசியலுக்குள்ள வராரு சார். இப்போ அவர் சின்ன வருதுன்னா அடுத்த நொடி அது சமூகத்தினுடைய கடைசி மூளை வரைக்கும் போயிருது சார். இப்போ முன்னாடி வந்து வால் அப்படின்னா வால் ரைட்டிங் பத்தியே ஒரு ஸ்டடி இருக்கு, நீங்களே படிச்சிருப்பீங்க. நான் யாரு வந்து பழைய மாதிரி வந்து சைக்கிள் எடுத்துட்டு ஊர் ஊரா போக சொல்ல இது போகல, மக்களை போய் சந்திக்கணும், பல இடங்களுக்கு போகணுமே. எல்லாமே நம்பிக்கை இருக்கு சார். நம்ம இந்த மாதிரி அரசியலை நம்ம எடுத்தோம்னா போதும்னு அவர் நினைக்கிறாரு சார். ஏன்னா ஆனா வாக்கு செலுத்துறதுக்கு இன்னும் பூத்துக்கு தான் வரணும். ஆமா சார், அது வந்துட்டார்ல, போன தடவை சைக்கிள்ல தானே வந்தார் அவர். அதான் ஒரு நாள் தான் அதான் சார் அவர் வந்தாலும். இப்ப சார் இப்ப 26 தேர்தலில் யாரோ வந்து வாக்களிச்சாங்க. ஆனா நமக்கு எந்த பிம்பம் நினைவு இருக்கு? அவர் ஒரு சைக்கிள்ல வந்து வாக்களிச்சாருங்கிற பிம்பம் பலருக்கும் நினைவுல இருக்கு. 21 வந்தார்ல சார், சைக்கிள்ல வந்து வாக்களிச்சதுங்கிறது நினைவுல இருக்கு. அப்ப நடந்த எலெக்ஷன்ல முதலமைச்சரானது ஸ்டாலின் முதலமைச்சரானாரு. என்னன்னா அவர் வந்து 30 ஆண்டு காலம் திரையில இருந்திருக்காரு. இன்னைக்கு வந்து அவர் என்ன நினைக்கிறாரு, இந்த அரசியலுக்கு தான் நான் வரேன்றாரு. வாடையோ கோடையோ உயர்வோ தாழ்வோ நான் இங்க தான் இருக்க போறேன்ற முடிவோட வராரு. தனக்கு ஒரு தீர்க்கமா தெரிகிற ஒரு பாதையில் அவர் போறாரு சார். நம்ம என்னன்னா முன்னேற்ற கழகங்களை ஒரு அளவுகோலா வச்சு தாவேக்காவை அளந்தோம் அப்படின்னா நமக்கு முன்னேற்ற கழகங்களே இல்ல. இப்ப பாஜக காலத்துக்கு வரலையா, காங்கிரஸ் காலத்துக்கு போறது இல்லையா சார்? ஒரு மாற்றுன்னு சொல்றவர் நீங்க சொல்றீங்க எஸ்ஐஆருக்காகவாது குறைந்தபட்சம் 4 தொண்டர்கள் வந்து போய் அவர் கட்சி சார்பா BLA 2s இருக்கிறாங்க, அவங்க பூத் லெவல் ஏஜென்ட் யாராவது 2 பேர் போய் மக்களை சந்திச்சாங்களா? இல்ல, அதுக்கு ஒரு வீடியோ, அதுவும் பனையூர் சார். ஆமா, அவர் அதான் சார் இணைய காலத்துல சார் திரையில இருந்து வராரு சார். அவர் இணையத்துல எல்லாருமே வந்து ஃபில் பண்றது இல்ல, ஃபார்ம் எல்லாரும் பூத்துக்கு போய் பண்ணாங்க, அங்க அசிஸ்ட் பண்றதுக்கு கட்சிக்காரங்க இருந்தாங்க, ஓட்டு போட முடியாது இணையத்துல சார். 1,00,000 மன்ற ரசிகர்களை இன்னைக்கு நிர்வாகியாக்கி வச்சிருக்காரு. அப்போ வந்து ரசிகர்கள் நிர்வாகியானா அது எவ்வளவு பெரிய உயரத்துக்கு வருவாங்கன்றதுக்கு அண்ணனே ஒரு உதாரணம். அப்போ வந்து அவர் என்ன நினைக்கிறாரு, நம்மளால நம்ம ரசிகர்களை வந்து அடுத்தடுத்த இடங்களுக்கு ஒரு தலைவரா மாத்த முடியும், இந்த பாணியில பண்ணாலே வெற்றி பெற்ற முடியும் நம்பிக்கையா இருக்காருல்ல சார். ஏன்னா 2 வருஷமா ஒரே ஸ்ட்ராட்டஜில தானே போறாரு, அதுல எந்த ஃபிளக்சுவேஷன் பயன் கொடுக்குதான்னு பாப்போம். அதான் சார். ராஜீவ் காந்தி உங்க நிறைவு கருத்து? இல்ல ஒன்னே ஒன்று. ஆனால் பெரும்பான்மையான பரவாயில்ல, ஒரு அரசியல் வியூவர் பரவாயில்ல, ஒரு நல்ல அட்வைஸ் கொடுத்துருக்காரு.
நம்மளால் நம்ம ரசிகர்களை உயர்த்த முடியும் நம்புறாரு. அதுதான் அண்ணன் மரியாதைக்கு கோட்டீஸ்வரன் சொன்னார். நம்ம ரசிகருக்கே பிளாக் டிக்கெட்டில் பாவம் ஏழைபாலை காரில் போகிற எவனும் பார்க்குறதில்ல, படித்து பட்டதாரி யாரும் போகிறதில்ல, ஏழைபாளையிட்ட ஒரு நாள் பிளாக் டிக்கெட்டில் வாங்கி சினிமா வைக்கிறீங்க. அந்த ஏழைபாளைகளுக்கு நான் தாண்டா முதலமைச்சர் பிம்பத்தை கொடுத்து கடன் வாங்கி போஸ்ட் அடிக்க வச்சு, கடன் வாங்கி கேஸ் வாங்க வச்சு, கடன் வாங்கி சோறும் எழுத வச்சு, அண்டா குண்டா அடக வச்சு இங்கே இந்த வேலைலாம் பண்ண வைக்கிறது நல்ல தலைமையின மகிழ்ச்சின. தொண்டர்களே அரசியல்படுத்தலாம் பரவாயில்ல, தொண்டர்களை தெருவுக்கு விடாமல் இருந்தீங்கன்னா சந்தோஷனே. மற்றபடிலாம் எனக்கு இந்த கருத்தில் என்னை பொறுத்தளவில் இந்த தேர்தல் என்பது நான் மீண்டும் சொல்கிறது தான். அந்த பாவ முருகர்கள் அதுக்கு பதில் சொல்ல நம்புகிறேன். நான் கடைசி வாய்ப்பு பேசிக்கிறேன். அண்ணனுக்கு இந்த வாய்ப்பு கொடுத்துட்றேன். ஏன்னா ஏற்கனவே அவர் அண்ணன் வந்து நான் சொன்னது பதில் சொல்லுவார், இதுக்கு சேர்த்து பதில் சொல்லட்டும். இந்த தேர்தல் தமிழ்நாடு நலம் சார்ந்து, தமிழர் நலம் சார்ந்து, ஒன்றிய அரசு ஒட்டுமொத்த இந்திய மாநிலங்களின் மீது, தேசிய இனங்களின் மீது தாக்குதல் நடத்துகிற போது அந்தந்த மாநிலத்துடைய இறையாண்மையை காக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் அங்கே இருக்க கட்சிகளுக்கு இருக்குது. அந்த அடிப்படையில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான அந்த மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் எங்கள் தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிற எங்கள் அன்பு தலைவர் ஆளுகிற போது இப்போ செய்தி குரலிங்க இப்போ கோடிக்கு இருக்குது. அந்த உங்கள் இதில் தலைப்பு செய்தி, இந்தியாவிலேயே 3.49 லட்சம் தனி மனித வருமானத்தை கொண்டிருக்க முதல் மாநிலம் தமிழ்நாடுன்னு இருக்குது. படித்த இளைஞர்களுக்கு நான் இப்போ எல்லா பக்கமும் சொல்கிறேன், திராவிட இயக்கங்கள் சாதனை தான். இன்க்ளூடிங் அதிமுக சேர்த்து சொல்கிறேன். எங்களுக்கு பீகார் கனவு இல்லை, யூபி கனவு இல்லை, மாப்பி கனவு இல்லை, எங்களுக்கு அமெரிக்க கனவு இருக்கிறது, லண்டன் கனவு இருக்கிறது. காரணம், திராவிட மாடல் ஒரு வழியை போட்டிருக்குது. இந்த 5 ஆண்டுகள் ஆட்சியில் தமிழ்நாட்டின் பெருமைகளை மீட்டிருக்கிறோம். தமிழ்நாடுனா அது பிஜேபிக்கு அப்பாற்பட்டு தான். தமிழ்நாடுனா தனித்து இருக்கும், சும்மா மட்டும் பேச மாட்டோம். இண்டஸ்ட்ரியல் வைஸ், எஜுகேஷனல் வைஸ், சோசியல் வைஸ் நாங்கள் எப்பவும் கெத்துதான்னு எங்கள் முதலமைச்சர் நிரூபிச்சிருக்காரு. அதன் மீது பாசிச சக்திகள் கல்லறிந்தால் நன்றி எதிர்த்து தாக்க வேண்டிய வேலையை நாங்கள் எங்களுக்கு ஆயுதமாய் கொள்கையும் கேடயமாக கீழடி போன்ற தமிழர் நிலமும் இருக்குது. நாங்கள் உறுதியாக இருக்கோம். மோடி எங்கள் அரசு எங்கள் மீது தாக்குதல் நடத்துகிற போது ஐயா எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய பதவிக்காக போய் நிற்கிறாரு. அண்ணன் நிற்கட்டும். அரசியல் களத்தில் திமுக வர்சஸ் என்டிஏ கூட்டணி என்பது தான். நன்றி நன்றி ராஜகன். பாபு முருகன், அதாவது இப்போ அண்ணன் திருமா பத்திரிகையாளர் சந்திப்பில் கேட்குறாரு, எத்தனை முறை தான் சொல்கிறது நாங்கள் திமுக கூட்டணியில் தான் நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி, அதை ஏன் நீங்கள் நம்ப மாட்டீங்க அப்படின்னு சொல்லி சகோதரர் ராஜீவ்காந்தி சொல்கிறார். எங்களுடைய பொதுச் செயலாளர் பலமுறை சொல்லிவிட்டார். உள்துறை அமைச்சராக இருக்கிற திரு அமித்ஷா பலமுறை சொல்லியிருக்கிறார். முன்னாள் பாஜகவினுடைய தேசிய தலைவராக இருந்த திரு ஜே.பி. நட்டாவும் பலமுறை சொல்லியிருக்கிறார். தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணியில் பாஜக பயணிக்கிறது. இதை நாங்கள் பலமுறை சொல்லிட்டோம். நீங்கள் சொன்னால் உடனே நாங்கள் ஏற்றுக்கணும், அதை நம்பிடணும். ஆனால் நாங்கள் சொன்னால் அதை ஏற்றுக்க மாட்டீங்க, அதுக்கு ஒரு உள்வத்தம் கற்பித்து அதை நீங்கள் பேசுபொருளாக்குவீர்கள். அடுத்தபடியாக காங்கிரஸோடு நாங்கள் எந்த விதத்திலும் காங்கிரஸ் எங்களோட கூட்டணியில் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறார். தெரிந்தோ தெரியாமலோ கருணாநிதி ஒட்டுமில்லை உறவுமில்லை என்று சொன்ன காங்கிரஸோடு, தெரிந்தோ தெரியாமலோ கூடா நட்பு கேடாய் முடியும் என்று சொன்ன காங்கிரஸோடு, தெரிந்தோ தெரியாமலோ அண்ணன் கடுமையாக விமர்சித்த அண்ணன் வைகோவோடும், தெரிந்தோ தெரியாமலோ மிக கடுமையாக விமர்சித்த அண்ணன் திருமாவோடும், சிறுபான்மையினருக்கு எதிரான கட்சி என்று தெரிந்தோ தெரியாமலோ சொன்ன ஜவாஹிர்லாவோடும் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி வைத்திருக்கிறது. மாறாக அப்படி அல்ல. எங்கள் 2019 கூட்டணியில் இருக்காங்களே, சொன்னது மாறிடாது இல்லை. நீங்க நாங்கள் நேற்று தான் இல்லைன்னு சொல்லலை. 2009 கூட்டணி இல்லை. நான் முடிச்சிட்டு உங்களுக்கு ஒரு நிமிஷம் டைம் வாங்கி தரேன். நானே டைம் இல்லை, சீக்கிரம் முடிச்சு இல்லை. அதான் அது போல அந்த நேரத்தில் அப்படி இருக்கிற போது இப்போ நீங்கள் ஒரு பெருமாள் மணி பேசும்போது சொன்னீங்க கருப்பு வெள்ளையை பற்றி அண்ணன் ஜெயக்குமார் பேசினாரு. அப்படி விஜய் பேசும்போது அப்போ வந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை பற்றியும் அம்மாவை பற்றி அவங்க கருப்பு வெள்ளையை பற்றி கேட்டுடுவாங்களோ அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டீங்க. அப்படி அவங்க கேட்டாங்கன்னா கதை வசனம் எழுதிய திரு கருணாநிதி அவர் சொன்னார் அப்படி பேசினா அது அங்கே போகாதா அப்படின்னு அப்படி கேட்பாங்க. அப்படி கேட்டால் கதை வசனம் எழுதிய திரு கருணாநிதி, கதாநாயகனாக நடித்த உதயநிதி, கதாநாயகனாக நடித்த அறிவுநிதி எவ்வளவு கருப்பு நிதி எவ்வளவு வெள்ளை நிதி வாங்கினார்கள் என்பது அதையும் நம்ம பேசு பொருளாக கொண்டு வந்து வரக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டுவிடும். அதே போல ஒரே விஷயம், இதை மட்டும் முடிச்சிடறேன். திருப்பரங்குன்ற விஷயத்தில் வந்து ஆட்சியில் இருக்கிற போது ஒரு நிலைப்பாடும் ஆட்சியில் இல்லாத போது ஒரு நிலைப்பாடும் எடப்பாடி எடுத்திருக்கிறார்னு சொல்றாரு. நாங்கள் அன்னைக்கும் நீதிமன்ற தீர்ப்பை மதிக்க வேண்டும் என்று தான் சொன்னோம், இன்றைக்கும் நீதிமன்ற தீர்ப்பை மதிக்க வேண்டும் தான் என்று சொல்கிறோம். நீதிமன்ற தீர்ப்பை வைத்து மதசாயம் பூசி அதிலே ஒரு அரசியல் ஆதாயம் நீங்கள் தேட வேண்டாம் என்ற ஒரு கருத்தை நாங்கள் சொல்லி இந்த தமிழ்நாடு இன்றைக்கு இந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா. அந்த பேரறிஞர் அண்ணாவிற்கு வீர வணக்கம் செலுத்தி நிறைவு செய்கிறேன். நன்றி. அது தமிழ் பண்பாளர் ஐயா பெருமாள் மணி வந்து அவர் அண்ணாவை நினைவு கூர்ந்தார். எதையும் தாங்கும் இதயம். உண்மையிலே அவர் சொல்லும்போது எனக்கு ஒரு குற்ற உணர்வு, நான் ஒரு நிமிஷம் மறந்துட்டேனே அப்படின்னு.
ஒரு பத்திரிகையாளருக்கே இந்த உணர்வு வரும்போது 2 நாளைக்கு முன்னாடி கூட அண்ணா பேரை டிசைனாக பேசிட்டு போன வருஷம் அண்ணாவோட ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வீடியோ ஒன்று போட்டு என் வழியில் விஜய் வந்து ஆட்சி மலரட்டும் அப்படின்ற மாதிரிலாம் பண்ணிவிட்டு இன்றைக்கி அண்ணாவோட நினைவு நாளுக்கு ஒரு மாலை போட கூட தெரியலனா இவர் எந்த விதமான அரசியல்வாதி, அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி. அப்புறம் நான் கடந்த சுற்றுல பேசும்போது 2 விவிஐபி லிஸ்ட்டை சொல்ல மறந்துட்டேன். அதாவது விஜய் அவர்களை யாரெல்லாம் விமர்சனம் பண்ணி பேசணும் அந்த லிஸ்ட்டில் வந்து நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமானையும் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினையும் சேர்த்துக்கோங்க. இவங்களும் சும்மா விட மாட்டாங்க, வச்சு சாத்துவாங்க. அதுக்கப்புறம் கடைசியாக ஒன்றே என்னென்னா லைனில் வந்து விஜய் அவர்கள் வந்து சைக்கிள் போய் ஓட்டு போட்டார் தான் ஞாபகம் வருது. ஏன் ரஜினி சார் வந்து நிறைய நேரம் நின்று லைனில் நின்று ஓட்டு போட்டது, அஜித் அவர்கள் லைனில் நின்று ஓட்டு போட்டதுலாம் ஞாபகம் வரலையா? விஜய் சைக்கிளில் போனதான் ஞாபகம் வருதா? அவங்களுக்கு எது ஞாபகம் இருக்கோ அதுதான். ராஜீவ் காந்தி குறுக்கிட்டீங்க, சுருக்கமா ஒரு 10 செகண்ட். ஒன்று சொல்லுங்க. அண்ணன் முருகன் என்ன சொன்னாங்க, வேண்டா வெறுப்பா காங்கிரஸ் கூட்டணி. அந்த காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் பெருமதியாக ராகுல் காந்தி அவர்கள் இன்னைக்கு பாராமட்டம் சொல்கிறாரு, நெவர் எவர், நீங்கள் எப்போதுமே தமிழ்நாட்டில் போய் ஆட்சி பிடிக்க முடியாது பாஜக சொல்கிறாரு. காரணம் அந்த எந்த மொழி திணிப்பை கொண்டு வந்த காங்கிரஸ் இன்னைக்கு தேசிய மொழிகளை அங்கீகரிக்க வேண்டும்னு சொல்லுது. மதச்சார்புங்கிற செக்குலரிஸ்ட் இந்திய அரசியல் சேர்த்த காங்கிரஸ் இன்னைக்கு மதச்சார்பை வேண்டுன்னு பேசுது. பாஜக மாதிரி மொழியை திணிப்போம் ஒற்றை மதமும் பேசலைன்னா அதனால மழை பெய்கிற போது தான் குடைபிடிக்க முடியும்னு அண்ணல் காந்தியடிகள் சொன்னது போல் காங்கிரஸ் என்று நாங்கள் பேசுகிற தத்துவத்தை பேசுகிறது. அதனால் நன்றி கருத்து தெரிவித்த அனைவருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். இது கேள்விக்களம், மக்களின் மேடை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.